என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் இரத்த வாந்தி எடுக்கப் போகின்ற ஒருவரினுடைய பெயர் என்னவென்றும், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலையைக் கண்டு மற்றவர்கள் எல்லாம் எப்படி பயப்பட வேண்டும் என்றும் உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே ஒரே தவறை ஒரு சிலர் செய்யும் பொழுது அதில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமையைக் கண்டு மற்றவர்களும் பார்த்து பயப்படத்தானே வேண்டும். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். என் குழந்தையே, உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம், நான் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக உன்னோடு இருக்கும் இந்த தருணம், இந்த பிரத்யங்கரா உன்னை சுற்றி நடக்கும் நல்லதையும் தீயதையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நமக்கு நடக்கத்தான் வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற தீமைகள் எதுவென்றாலும் அதை நாம் அடையாளம் காணத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் நேரங்கள் முழுக்க முழுக்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் எளிதாக நம்மால் கணித்து விட முடியாது. ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக கணிக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒருவருக்கு தீங்கு செய்தவருக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நிம்மதி எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டி வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, இந்த பிரத்யங்கரா உடன் வரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக மாற்றிவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. ஒருவர் இரத்த வாந்தி எடுக்கப் போகிறார் என்பது என்ன சாதாரணமான விஷயமா? அதை அம்மா இவ்வளவு சுலபமாக நம்மிடம் சொல்கிறாளே என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, காரணம் உண்டு. எந்த ஒரு பிள்ளையும் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தாயாக நான் எண்ணியது கிடையாது. ஆனால் அதை நான் செய்ய நினைக்கிறேன். அப்படி ஒரு காரியம் நடப்பதை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட எண்ணுகிறேன் என்றால், நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் மிகவும் ஆழமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த அளவிற்கு அழுத்தமானது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் நேரம், நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ முதலில் யோசிக்க உனக்கு பதற்றங்கள் அதிகரிக்கும். ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நாம் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறோமே, யாராவது நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா? யாராவது இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களை தரக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்பதனை முதலில் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரும் அதுபோன்று நினைத்து விடுவதில்லை. யாரும் அதுபோன்று ஒரு நாளும் யோசித்து விடுவதில்லை. இதையெல்லாமுமே முதலில் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. எப்படிப்பட்ட விஷயங்களிலும் தலையிடுவதற்கும் இவர்களுக்கான ஒரு கால நேரம் உண்டு. தேவையில்லாமல் உன் வாழ்க்கைக்குள் இவர்கள் நுழைகிறார்கள் என்றால் அதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதற்கான துன்பங்களும் காயங்களும் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். எதையுமே நமக்காக இவர்கள் இரக்கப்படுவது கிடையாது. ஆனால்
நாம் இவர்களுக்காக இரக்கப்பட்டு நிற்க வேண்டும் என்றால் அது எந்த வகையில் சாத்தியமாகும் என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார். மற்றவர்களுக்கு இரக்கப்பட்டே இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது இன்னமும் போதாதா? இனியுமா நாம் ஒவ்வொன்றையும் இழக்க வேண்டும்? இது நாள் வரையிலும் இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ்க்கையில் நின்று அவமானப்படுத்திய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நினைவில் இருக்கும் என்றால் இனி நீ எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகளை எல்லாமும் நீ உனக்கானதாக உணர மாட்டாய். தெய்வம் கொடுக்கும் பொழுது கைகட்டி வேடிக்கை தான் நீ பார்க்க வேண்டும். நீ அனுபவித்த சோதனைகளை நீ அறிந்திருக்கிறாயோ இல்லையோ, தெய்வம் அறிந்து வைத்திருக்கின்றது. நீ பட்ட வேதனைகளை எல்லாமும் தெய்வம் அறிந்து வைத்திருக்கிறது. அதனால் இதையெல்லாமும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உன்னை நிம்மதியாக வாழச் சொல்ல நான் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் உன்னை ஆட்டி படைத்த பல வேதனைகள் முன்னும் பின்னும் நின்று உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த காயங்களை எல்லாமும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. இத்தனை காலமும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நான் வருகின்ற இந்த பொழுது உனக்கான ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, தேவையில்லாது ஒருவரினுடைய வாழ்க்கையில் தலையிடுவதும் தேவையில்லாது ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் ஒருபொழுதும் இங்கு யாரையும் வாழவிடாத ஒரு விஷயம்தான். அடுத்தவர்களுக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்துவிட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்பது ஒருபோதும் கனவு கண்டுவிடக்கூடாது. அது ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழவே விட்டுவிடாது. என் குழந்தையே, பொதுவாகவே உன் பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய துரோகிகளுக்கும் எதிரிகளுக்குமானது மட்டும் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றால், இப்படி ஒரு விஷயம் உன்னை ஆட்டி படைக்கும் என்றால், என் குழந்தை, நீ அதற்கெல்லாமும் உனக்கும் சேர்த்துதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை பற்றி மட்டுமே நாம் யோசிப்பதை விடுத்து, நாம் யாருக்கும் எந்த துன்பங்களையும் இதுபோல கொடுத்தோமானால் நமக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் கிடைக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நமக்கும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நேரம்தான் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு மட்டும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது. இன்னொருவரின் கஷ்டத்தை கண்டு ஒருபோதும் நாம் ரசிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நாம் செய்ய துணிந்து விட்டோமானால் நமக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கான ஒவ்வொரு பதிலையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் இனி முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று நிற்கும் பொழுது நீ இது போன்ற யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற விஷயங்கள் நமக்கே நாளை திரும்ப வரும் என்பதனை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது.
நல்லதை எல்லாமும் நடத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவதை எல்லாமும் பெற்றுக்கொண்டு நாம் சரியாக இருக்கும் பொழுது தேவையில்லாத காரணங்களினால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை விட்டு தள்ளி போகாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை விட்டு எதுவும் கடந்து போகாது என்பதனை நீ புரிந்து கொள். எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் இனி கொடுப்பது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக ஒருவருக்கு கெடுதல் செய்ய ஒரு முறை நினைத்து விட்டோமானால் மீண்டும் மீண்டும் அந்த மனது அதையேதான் செய்ய துடித்து கொண்டிருக்கும். எவ்வளவுதான் மாற முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாது. நல்லதை செய்து பழகியவர்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய முடியாதோ அதுபோலத்தான் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே கெடுதல் செய்ய பழகியவர்களுக்கு ஒருபொழுதும் நல்ல விஷயங்களை செய்துவிட முடியாது. இதையெல்லாமும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தால் உனக்கு தெரியும். என்ன நடக்கிறது என்பது உனக்கு புரியும். இதுவரையிலுமே இவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை காயப்படுத்துவதிலும் உன்னை வேதனைப்படுத்துவதிலுமாக இருந்து கொண்டிருந்தது. சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு முழுக்க முழுக்க கஷ்டத்தை எப்படி கொடுப்பது என்பதில் இவர்கள் எண்ணங்கள் இருந்து கொண்டிருந்தது. இதையெல்லாமும் தாண்டி இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு மேலும் மன உளைச்சலை கொடுக்கிறது. அதாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். நீ எப்பொழுதும் வேதனையிலேயே இருந்து கொண்டிருப்பாய். அதை கண்டு ரசிக்கலாம் என்றுதானே அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை பரிசாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை அவர்களால் எப்படி ரசிக்க முடியும்? அதை அவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக முடியவில்லை. இது அவர்களுக்கு மன உளைச்சலை தந்து கொண்டிருக்கின்றது, மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எதையாவது யோசித்து கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டு எப்பொழுதும் மனக்குழப்பத்திலேயேதான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை எல்லாமும் யோசித்து மிகுந்த வேதனை. அவர்கள் வாழ்க்கையை பற்றி கூட அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பதை அவர்கள் ஒரு துளியளவும் நிறுத்திவிடவில்லை. எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கிருக்கின்ற நிலை என்ன? நீ எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறாய்? உன்னை சுற்றி நடப்பது என்ன என்பதில்தான் முழுக்க முழுக்க இவர்களின் கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் உணர்ந்து நீயும் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு கட்டத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் நானும் பார்க்கின்றேன். ஆனால் என் குழந்தை, அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் தாண்டி நீ உனக்கான பல ஆச்சரியங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட எடுக்கின்ற முயற்சிகள் என்பது உன்னை பலவிதத்திலும் சோதித்து விடுகின்றது என்பதுதான் இன்று இருக்கின்ற உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கின்றது. எதிர்பாராததை கூட இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து அதனை உனக்கானதாக மாற்றக்கூடிய திறமை உனக்குள் வந்துவிட்டது. இதை நான் சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால் நீ ஒவ்வொரு அடியிலும் வெற்றி பெறுவதை இனிமேல் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ உனக்கான வெற்றியை உணர்வதை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் உனக்கு இந்த பிரத்யங்கரா சொன்ன விஷயங்கள் எல்லாமும் நினைவில் இருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு கேடு நினைப்பவன் அந்த கேடினால் அழிந்து போவான் என்பதுதானே உண்மை. இன்னொருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பவன் அந்த கஷ்டத்தினால் அழிந்து போவான் என்பதுதானே உண்மை. அதைத்தான்
நான் இப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன். இது எல்லாமுமே உனக்காகவே. ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் பொழுதுதான் நீ இதிலிருந்து என்ன பெறுகிறாய், உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசிக்க முடியும். சுற்றி இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த நினைத்து விட்டால் அதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் சொல்லி சொல்லி இவர்களுக்கு பல வகையிலும் பாடங்களை புகட்டியும் திருந்தாத பொழுது இதற்கான தண்டனைகளை அவர்கள் பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் உணர்ந்திடும் இந்த காலம் இனி எது நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு மேலும் பல புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும். இவர்கள் மன அழுத்தத்தினால் படக்கூடிய வேதனையை இப்பொழுதே நீ தெரிந்து கொள். இந்த மன அழுத்தம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை என்னவென்று நீ புரிந்து கொள். ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகள் கொடுத்தும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாத இவர்கள் மன அழுத்தத்தினால் இன்னொருவரை பற்றி எப்பொழுதும் யோசித்து யோசித்து அந்த மன அழுத்தத்தினால் மிகுதியான துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். மிகுதியான வேதனையை இவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நீ யோசித்தது எல்லாமும் ஒருபுறம் இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கப் போவது என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, கஷ்டமோ நஷ்டமோ, எதுவென்றாலும் நீ இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னால் முடியாது என்று நீ நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. இவர்கள் எண்ணிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட சோதனைகளை எல்லாம் இனி மீட்டு உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையுமே இந்த வாழ்க்கை இனி உனக்கு நடத்துவதில்லை. சுற்றியிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும். பிரத்யங்கரா சொல்வது போல இவர்கள் இரத்த வாந்தி எடுக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. மன அழுத்தத்தின் காரணமாக உன்னை பற்றி யோசித்து யோசித்து உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை பற்றி அதிகமாக சிந்தித்து சிந்தித்து இப்பொழுது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறார்கள். எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாத இவர்களுக்கு இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக மிகுதியான வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தாயின் அன்பு உனக்கு எதை உருவாக்கி கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடரும். இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உனக்கான சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எத்தனையோ முறை அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுத்திருந்தார்களே, ஆனால் இன்று இப்படி ஒரு நிலைமையில் இவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. மற்றவர்களை பற்றி சிந்திக்காதே, உன் வாழ்க்கையை பற்றி யோசித்துக்கொள்.
உனக்கு நடக்கும் விஷயங்களை பற்றி சிந்தித்து விடு என்று சொன்னால் அதையெல்லாமும் பொருட்படுத்தாமல் இவர்கள் இப்படித்தான் நான் இருப்பேன் என்று நடந்து கொண்டார்கள் அல்லவா? அதற்கான சோதனையைத்தான் இப்பொழுது இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, இன்னமும் நேரம் இருக்கிறது. திருந்தி கொண்டால் தப்பித்து விடுவார்கள். இல்லை என்றால் யார் நினைத்தாலும் இனி அவர்களை காப்பாற்ற முடியாது. யாரென்று நீயே இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய். உன்னோடு உடனிருந்து கொண்டு உன் தோள் மேல் கை போட்டு நின்று உனக்கு நல்லது செய்வதைப் போல பல துன்பங்களையும் வேதனைகளையும் நீ அடையும் பொழுது அதை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற இவர்கள்தான். என் பிள்ளையே, அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அவர்கள் அதனை அனுபவித்து விட்டு போகட்டும். இவர்களுக்காக ஒருபொழுதும் நீ இரக்கப்படாதே. இவர்களுக்காக ஒருபொழுதும் நீ ஏக்கப்படாதே. அவரவர் செய்த பாவங்கள் அவர்களை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிலுமே அவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு துன்பங்களையும் அனுபவிக்கட்டும். நீ கலங்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.